கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவில் நாங்கள் போனோம் நடந்தாங்க மணாலி போனோம். டெல்லி போய் இறங்கினதும் அதுக்கப்புறமேட்டு ஒரு வால்வோ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடம் ஃபுல்லுமே ஒரே தண்ணி ஒரு பனியாகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 9 போல் மார்னிங் 9 இது எப்படி இருக்க பாருங்க. ஒரு நம்ம ஊரில் 6 இருக்க மாதிரி ரொம்ப ஒரு ப்ரீஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பசங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம். அகெயின் இது அதுக்கப்புறம் நேராக ரூமில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுதாங்க மணாலி பஸ் ஸ்டேஷன் வந்து இதுதான். இது ஃபுல்லுமே அவ்வளோ ஃபாகாக இருந்துச்சு. எதுவுமே தெரியல, மழையெல்லாம் தெரியல. நான் டே 2ல் காட்டுறேன். இது வந்து ஹோட்டல் ரிசப்ஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து ரூம் வியூ, எங்களோட ஒரு பால்கனி வியூ. இது அடுத்தது 2வது பால்கனி வியூவில் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மழை எதுவுமே தெரியல. டே 2 டே 3ல் நல்லா கிளியராக இருந்துச்சு. அன்றைக்கி வெயில் வந்துருச்சு. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். டே 2 டே 3ல் போடுறேன். இது வந்து இன்னொரு பால்கனி வியூ. இது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு டெம்பிள் விசிட் போகிறதுக்காக அன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹதிமா டெம்பிள் விசிட்க்கு. ஒரு ஈவினிங் 4:30 போல் நாங்கள் கிளம்பிட்டோம். இதெல்லாம் 4:30க்கு. ஆனால் இந்த கோயில் நாங்கள் ரீச் ஆனது 6 ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக். டிசம்பர் மந்த்து மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் போக வேண்டாம். தசரா ஹாலிடேஸில் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதான் அந்த கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி எல்லாமே இந்த மாதிரி தான் பனிக்கட்டி மலையாக இருந்துச்சு. ஆனால் அது வெளிச்சத்தில் போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸ் அது. இது எல்லாமே சைட் வியூ. இந்த மேலே இருக்க ஷெட் எல்லாமே ஒயிட் கலரில் இல்லை, இது எல்லாமே ப்ரௌன் கலர் பனிக்கட்டி. இது எல்லாமே எல்லாமே ஸ்னோ தான். அது நல்ல மழை. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி இதெல்லாம் நல்லா ரெயின்ஃபால் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. நல்லா வழுக்குச்சு தரலாம். அந்த பனிக்கட்டி அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்து போனால் இன்னும் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வெளியில் வர்றது. அது ஒரு ஸ்லோப் மாதிரி சுற்றி தான் ஹேர்பின் பெண்டோடு வந்தது. ஸோ ஒரு ஹேர்பின் பெண்டும் எடுத்தோம். இதெல்லாம் வந்து பில்டிங்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மால் ரோடு கூப்பிட்டு போனாங்க ஈவினிங் டைம். இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மால் ரோடு. இது வந்து நெக்ஸ்ட் டே போனது தான், டே 2ல் போனது. இது நான் எல்லாமே ரேட்டு சீப்பெல்லாம் இல்லைங்க. எல்லாமே ரேட் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. கம்பேரிங் டு டெல்லி இது ரேட் ஜாஸ்தி தான். இது ஓகே, பரவாயில்ல, சுற்றி பார்த்துட்டு வந்தோம்.